ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீதாஸ் ஜர்னி. இந்த வீடியோவில் கம்பு தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு தேவையான அளவில் எடுத்துக்கலாம். நான் இப்போது 1.5 டம்ளர் கம்பு, 1/2 டம்ளர் அரிசி, 1/2 டம்ளர் உளுந்து, கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து நல்லா கழுவிக்கலாம். 2 தடவை கழுவுனதுக்கப்புறம் ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். 6 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு தடவை அலசிட்டு கிரைண்டரில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச மாவில் தேவையான அளவு உப்பு சேர்த்து கரைச்சி வச்சுக்கலாம். சிறுதானியம் ரொம்ப புளிக்க வேண்டியதில்லை, ஒரு 6 மணி நேரம் புளிச்சா போதும். அரைச்ச மாவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இட்லியாகவும் ஊற்றிக்கலாம், தோசையும் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி தோசை ஊற்ற போகிறேன். கொஞ்சம் மாவு திக்காக இருக்கும், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். தோசைக்கல் சூடாகிட்டு தோசை ஊற்றிக்கலாம். ஒரு பக்கம் தோசை நல்லா செவந்து வரட்டும், இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். டேஸ்டான கம்பு தோசை ரெடி. இந்த தோசைக்கு கார சட்னி தான் நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.